ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணீ நமோஸ்துதே. ஓம் மகாலட்சுமீஜ வித்மஹே விஷ்ணுவத்னிஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, கலியுக தெய்வமாகிய அலங்கார கந்தனாம் நல்லூர் கந்த பெருமானுடைய பேரர்களையும் சிறந்தாழ்த்தி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் 27/8/2026 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று குருவாரம் என்கின்ற வியாழக்கிழமை. இன்று இந்த ஆவணி மாதத்தினுடைய பூரணை திதி பௌர்ணமி நாள். அம்பாள் ஆலயங்களிலே சிறப்பான அபிஷேகங்கள், உற்சவங்கள், அலங்கார தீபாராதனைகள், இவ்வாறு சிறப்பான பூஜைகளையும் நாம் கலந்து கொள்வதோடு, இந்த பௌர்ணமியிலே பல்வேறு அம்பாள் ஆலயங்களிலே திருவிளக்கு பூஜை வழிபாடுகள் செய்து கொள்வார்கள். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுதிலும் யார் யாருக்கெல்லாம் அதில் கலந்து கொள்ளுகின்ற பாக்கியம் கிடைக்கிறதோ அவர்களெல்லாம் கலந்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கின்ற பொழுது எங்கெல்லாம் ஒளி பிரகாசமாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறதோ அங்கெல்லாம் இருள் மறைந்து விடும். எனவே இந்த ஒளியை ஏற்றி இறைவனை நாம் ஒளியின் வடிவத்திலே, ஒளியின் ஓசையிலே இறைவனை போற்றி வணங்குவார்கள். ஓசை ஒலியலாம் ஆனாய் போற்றி. இறைவனை நாங்கள் பல வடிவங்களிலே வணங்குவோம். இந்த தீபத்திலே தீபலட்சுமியாக வணங்குகின்ற பொழுது அந்த தீபத்திலே தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரியலட்சுமி, விஜயலட்சுமி, நித்யலட்சுமி, சத்தியலட்சுமி, சந்தானலட்சுமி, சௌபாக்கியலட்சுமி என்ற அஷ்ட லட்சுமிகளையும் அங்கே பிரார்த்தனை செய்து அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுகின்ற வகை இந்த தீப பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வதோடு, அலங்கார கந்தனான் நல்லூர் கந்த பெருமானுடைய இந்த பெருந்திருவிழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 11வது நாளாகவும் இந்த உற்சவம் நடைபெறுகிறது. அந்த பூஜையிலும் கலந்து கொள்வதோடு இன்றைய தினம் யசுர்வேத உபாகர்மம் என்று சொல்லப்படுகின்றதாகிய சிவாச்சாரியர்கள், அந்தணர்கள், குருமார்கள் இன்றைய தினத்திலே ஆவணி மாதத்து அவிட்டம், ஆவணி அவிட்டம் என்கின்ற வகையிலே அங்கே காலையில் இருந்து சந்தியாவந்தனம் எல்லாம் செய்யப்பட்டு பூநூல் மாற்றிக்கொள்ளுவது, உபநயனத்தை புதிதாக அன்று மாற்றி காயத்ரி ஜபம் செய்து வழிபாடுகள் செய்கின்ற சிறப்போடு கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. இந்த பௌர்ணமியிலே அம்பாள் ஆலயங்கள் நடைபெறுகின்ற அபிஷேகங்களிலே நாம் கலந்து கொள்ளலாம். அவ்வாறு அம்பாளுக்கு இந்த பௌர்ணமி தோறும் அபிஷேகம் நடைபெறுகின்ற பொழுது யாருக்கெல்லாம் அங்கே இந்த பிரார்த்தனையிலே கலந்து கொள்ளுகின்ற பாக்கியமும், அந்த அபிஷேகத்து உங்களால் முடிந்த பால் அல்லது ஒரு இளநீர், அதுவும் முடியலையா புஷ்பங்கள், மலர்களை கொண்டு சென்று அந்த பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, நாம் பொதுவாக ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது வெறுங்கையை வீசிக்கொண்டு போகக்கூடாது. ஏதாவது நம்மால் முடிந்தது, மலையளவு சாமிக்கு திணையளவு புஷ்பம் என்றார்கள். நம்மால் எது முடிகிறதோ அதுக்காக நாம் 100 குடம் பால் கொண்டு போகணும், 100 இளநீ கொண்டு போன்றதெல்லாம் கிடையாது. உன்னாலே போத்தில் ஒரு செம்பிலே பால் கொண்டு போக முடியுதா?
ஒரு சின்ன கிண்ணத்துல தான் கொண்டு வர முடிகிறதா? நல்ல மனதோடு கொண்டு சென்று அங்கே பிரார்த்தனை செய்கின்ற பொழுது, அம்பாளுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகின்ற பொழுது, அம்பாளுக்கு அலங்காரம் செய்யப்படுகின்ற பொழுது, நீங்கள் கொண்டு போய் கொடுக்கின்ற புஷ்பங்கள் மலர்களாலே அர்ச்சனை செய்யப்படுகின்ற பொழுது, அதனுடைய சிறப்புகள் எல்லாமே உங்களை வந்து சேரக்கூடியது, உங்கள் வாழ்வில் உயர்வுகளை தரக்கூடியது. அந்த இறை வழிபாடுகள் நம்பிக்கையோடு செய்யப்பட வேண்டியது. எனவே ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது ஆசார சீலராக செல்ல வேண்டும். மனதை ஒருநிலைப்படுத்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஆள் பாதி ஆடை பாதி என்கின்ற வகையிலே மனமும் தூய்மையாக இருக்க வேண்டும், உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆடையும் தூய்மையாக இருக்க வேண்டும். இறை பக்தி அங்கே சிறப்பாக அமைகின்ற பொழுது இறையருள் பூர்ணமாக கிடைத்து வாழ்வில் எல்லாவித சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம்.